வாழ்க வளமுடன். பேராசை ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக நாம் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நாள் ஒரு நற்சிந்தனையிலிருந்து தற்சோதனையின் அவசியம் அப்படின்ற தலைப்பில். ஏன் தற்சோதனை வேணும்? மனவள கலையோட ஸ்பெஷலே பார்த்தீங்க அப்படின்னா தவமும் தற்சோதனையும். தவம் ஒரு பக்கம் செய்கிறோம் அப்படின்னா தற்சோதனை. பயிர் ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிறோம், பயிர் விளையும் போது களை அதிகமாக வரும். அப்போ அந்த களையை பிடிக்கிட்டோம் அப்படின்னா பயிர் சிறப்பாக வரும். அப்போ தவம் செய்யும் பொழுது நல்ல எண்ணங்கள் நமக்குள்ளே வரணும் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய வேண்டாத பதிவுகளை களைய வேண்டும். சரி, சுவாமிஜி என்ன சொல்கிறாருன்றத இன்னைக்கு கருத்தில் எடுத்துக்கலாம். காலத்திற்கும் இடத்திற்கும் ஏற்ப தவறான எண்ணம், பேச்சு, செயல் இவற்றால் பல தீமைகள் எழுகின்றன, துன்பங்கள் விளைகின்றன. தன்னிடமிருந்து அவ்வப்போ எழும் எண்ணம், சொல், செயல் இவற்றால் ஆராய்ந்து தவறானவற்றை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். பிறகு தவறுகளை திருத்தி நலம் தரும் முறையில் எண்ணம், சொல், செயல்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். இதுதான் அருள் தந்தை அவர்கள் சொல்லியிருக்கார். அப்ப எண்ணங்கள் சரியானால் சொல், எண்ணம் சொல், எண்ணங்கள் சரியானால் சொல் சரியாக இருக்கும். சொல் சரியாக இருந்தால் செயல் அதுக்கேற்ற விளைவுகளை கண்டிப்பாக தரும். அந்த விதத்தில் சுவாமிஜி சொல்லியிருக்காரு. அப்போ நாம் என்ன பண்ணுறோங்க, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தன்னிடம் இருந்து எழும் அந்த எண்ணம், சொல், செயலில் முதல்ல என்ன பண்ணுங்க, எண்ணங்களை சீர்திருத்தி கொள்ள வேண்டும். அதான் அருள் தந்தை என்ன சொல்றது, எண்ணத்தை ஆராய்ச்சியிலும் தூய்மையிலும் வைத்திருப்பவன் அறிஞன் மகான் ஞானின்ற. அப்போ ஒரு எண்ணம் எழும்போதே ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்டால் எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும் அப்படின்னு அருள் தந்தை அவர் சொல்வார். அப்போ ஒரு துன்பம் விளையக்கூடிய எண்ணம் அப்படின்னாவே நமக்கு என்ன பண்ணுதுங்க, எனக்கும் துன்பம், மற்றவர்களுக்கும் துன்பம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொற்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாம் ஏதோ ஒன்றுன்னு சொல்ல போகிறோம். ஆனால் சொல்லக்கூடிய அந்த சொல் முதல்ல அதான் சொல்லுவாங்க, நம்ம என்ன சொல்கிறோமோ அது எனக்கு ஒரு விளைவை கொடுத்து விட்டு தான் அடுத்தவர்களுக்கு ஒரு விளைவை தரும். அப்படின்னா நம்ம எப்படி இருந்துங்க, அந்த சொல்லில் விழிப்பாக இருக்க வேண்டும். அதே போல் செயலில் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அந்த செயலின் காரணமாக எனக்கும் துன்பம் வரக்கூடாது, மற்றவர்களுக்கும் துன்பம் வரக்கூடாது, நல்லவையே விளைவிக்கக்கூடிய தன்மையாக வர வேண்டும் என்ற எண்ணம் வரணும். ஏன்னா செயல்தான் விளைவாக வரப்போகுது. அதான் அருள் தந்தை அவர்கள் சொல்ல, செயலிலே விளைவாய் ஒழுங்கு அமைப்பிற்க தவறெழுத்து பின் பரமனை வேண்டுவதால் அப்படின்னுவார். அப்போ நாம் என்ன பண்ணுறோங்க, தற்சோதனை பயனை பற்றி மகிழ்ச்சி ஒரு கவிதை கொடுத்துருக்காரு. விழிப்பு நிலை என்ற ஒரு வெளிச்சம் கொண்டு விருப்பு வெறுப்பு எனும் சுழலில் அலை மனதின் அழுக்கை தற்சோதனையால் துடைத்து வந்தால் அன்பூறும் கடமையுணர்வும் வாழ்வு பழுத்து வரும் அறிவு அந்த பக்குவத்தால் பலப்பலாய் வாழ்வில் வளர்ச்சிகள் தீரும். முழு கல்வி இது உண்மை அறிவிற்கு எட்டும் முறையான பயன்படுவீர் வெற்றி காண்பீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு விழிப்பு நிலையில அப்படின்ற அந்த வெளிச்சத்துல தவத்துல நம்ம போகும் பொழுது விருப்பு வெறுப்பு அப்படின்றதே கடந்து நம்ம என்ன பண்றோங்க, நம்ம மனதில் இருக்கக்கூடிய அழுக்கை தற்சோதனை அப்படின்ற ஒரு தூய்மையான ஒரு செயலால் நம்ம துடைத்து வந்தால் எழும் எண்ணம், அந்த உள்ள எழக்கூடிய எண்ணமே நமக்கு என்ன பண்ணுங்க, தூய்மையை தரும். அப்போ முழு கல்வி இது உண்மை அப்படின்னு சொல்றாரு. அப்போ எண்ணம் சீர்பட என்ன பண்ணும் அப்படின்னா தற்சோதனைக்கு அதுக்கு ஒரு பாடல் அழகாக கொடுத்துருக்காரு. அறிவு தன் தேவை பழக்கம் சந்தர்ப்பம் அமைவதற்கு ஏற்ப அருகுணங்களாகி அறிவு உடலால் உணர்ச்சி வயப்பற்றும் அச்செயலின் விளைவே உலகில் உள்ள அறியாதோர்க்கு அறிவுடையோர்க்கு அடையும் துன்பம். அருகுணங்கள் தோற்றம் இயல்பறிந்து மாற்ற அறிவிற்கு அகநோக்கு பயிற்சி தேவை. உயர்ந்த பயிற்சி பெற்று அமைதி கொள்வீர். அப்ப அறிவு தான் சரியாக இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணுங்க, தேவை பழக்கம் சந்தர்ப்பம் சூழ்நிலை இதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுங்க, அறிவு அருகுணங்களாகி நம்மளை தாழ்த்தி விடும். அப்ப அறிவு உயரணும் அப்படின்னா அந்த அருகுணத்தை மாற்றி கொண்டோம் அப்படின்னா அறிவுடையோர் என்ன பண்ணுங்க, அறியாதோர் அடையும் துன்பத்தை நம்ம என்ன பண்ணுங்க,
நம்மால் மற்ற துன்பம் வரக்கூடாது. துன்பப்படுவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவி செய்யணும்னு சுவாமி 2 பண்பாடில் கொடுத்துருப்பாருங்க. இதுதான் உண்மை. அப்போ நாம் என்ன பண்ணுங்க, அருகுணம் தோன்றும் போதே அதை மாற்றக்கூடிய தோற்றத்தை இயல்பறிந்து மாற்ற அறிவிற்கு அகநோர்க்கு பயிற்சி அவசியம் அவசியம் அவசியம். அவ்வுயர்ந்த பயிற்சியை பெற்று அமைதி கொள்வீர் என்ற விதத்தில் சுவாமிஜி தற்சோதனையின் அவசியம். தற்சோதனை, சோதனைன்னா